எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. பக்கத்துல எங்கேயாச்சும் தண்ணி கிடைக்குதான்னு தேடி பார்க்கலாம். பிறகு பறவைங்க 2 பேரும் அங்கிருந்து பக்கத்துல இருக்கிற கிணறுக்கு போனாங்க. ஆனா அந்த கிணறுல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. இதனால ரொம்பவே கவலைப்பட்டாங்க. மீனு, இந்த கிணறுல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. இப்போ நம்ம தாகத்தை எப்படி தீர்த்துக்கிறது? நாம வேற ரொம்ப தூரம் பறந்து வந்துட்டோம். இப்போ தண்ணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. இந்த மாதிரி பறவைங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த கிணறுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்டது. என்னது? அடுத்த நொடியே அந்த கிணறு மொத்தமும் நிறைய தண்ணியால நிரம்பினுச்சு. இத பார்த்த பறவைங்க 2 பேரும் ரொம்பவே அதிர்ச்சி ஆனாங்க. பிறகு பறவைங்க 2 பேரும் அதுல இருக்கிற தண்ணீரை குடிச்சாங்க. இப்போ அவங்களோட தாகம் முழுவதும் தீர்ந்துச்சு. மீனு, இந்த கிணறு மந்திர கிணறுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம பேசுனத காதுல வாங்கிட்டு நமக்கு தண்ணிய கொடுக்குது. ஆமா கோரி, இந்த கிணறால தண்ணி கொடுக்க முடியும்னா கண்டிப்பா நமக்கு தேவையான பழங்களையும் தானியங்களையும் அதால கொடுக்க முடியும். பிறகு பறவைங்க 2 பேரும் கிணறு பக்கத்துல வந்தாங்க. மந்திர கிணறு, எங்களுக்கு ரொம்ப பசியா இருக்கு. சுவையான பழங்களையும் தானியங்களையும் நீ கொஞ்சம் கொடுக்கறியா அப்படின்னு மீனு கேட்டா. அவ கேட்டா அடுத்த நொடியே அந்த கிணறுல இருந்து சுவையான தானியங்களும் பழங்களும் வந்தது. இத பார்த்து பறவைங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. பிறகு அந்த பழங்களையும் தானியங்களையும் எடுத்துட்டு அவங்களோட காட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா பறந்து போனாங்க. என்னைக்கே இல்லாம இன்னைக்கு இவ்வளவு இனிப்பான பழங்களை கொண்டுட்டு வந்திருக்க. இதெல்லாம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு? காலுஜி, நானும் மீனவும் இன்னைக்கு பக்கத்து காட்டுக்கு போனோம். அங்கதான் ஒரு மந்திர கிணற பார்த்தோம். அது நாங்க கேட்ட எல்லாத்தையும் கொடுத்தது. அது கிட்ட இருந்துதான் இந்த பழங்களையும் தானியங்களையும் வாங்கிட்டு வந்தோம். என்ன கோரி சொல்ற? மந்திர கிணறா? அப்படின்னா அந்த கிணறு கிட்ட எனக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வேணும்னு கேட்போம். அது கொடுத்துச்சுன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். பிறகு மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் காகங்கள் 2 பேரும் அந்த கிணறு கிட்ட வந்தாங்க. மந்திர கிணறு, எனக்கு ரொம்ப நாளா பைக் ஓட்டணும்னு ஆசை. நீ ஒரு பைக் கொடுத்தீனா நான் அதை வச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்வேன். உடனே அந்த மந்திர கிணறு அது சக்தியை பயன்படுத்தி ஒரு பைக்கையும் கொடுத்தது. அதை பார்த்த காலுக்காகவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். காலுஜி, நீங்க கேட்ட மாதிரியே உங்களுக்கு பைக் கிடைச்சிட்டு இருங்க. நானும் எனக்கு தேவையான நகைகளை கேக்குறேன். மந்திர கிணறு, எனக்கும் நகைகள் மேல ரொம்ப ஆசை. நகைகள் கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமா அதை போட்டுக்குவேன். உடனே அந்த மந்திர கிணறு கோரி கேட்டா மாதிரியே நிறைய நகைகளை கொடுத்தது. இத பார்த்து காகங்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. பரிசுகளை வாங்கின காகங்கள் 2 பேரும் பிறகு அந்த மோட்டார் சைக்கிள்ல அவங்களோட காட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா வந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி பொழுதும் வந்தது. காகங்கள் 2 பேரும் பேராசையில இந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க. கோரி, அந்த கிணறு மட்டும் நான் கேட்ட பைக்கை உடனே கொடுக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒரு பெரிய காரை கேட்டிருப்பேன். ஆமா காலுஜி, நான் கூட இன்னும் கொஞ்சம் நகைகளை கேட்டிருக்கலாம். அது கொடுக்குதோ என்னமோன்னு யோசிச்சுதான் கொஞ்சமா நகையை வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னா. பிறகு மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் காகங்கள் 2 பேரும் மறுபடியும் அந்த மந்திர கிணறு கிட்ட வந்தாங்க. கிணறு, நேத்து நான் அவசரப்பட்டு பதட்டத்துல பைக் வேணும்னு கேட்டுட்டேன். ஆனா எனக்கு இப்ப பைக் ஓட்டுற ஆசையே இல்ல. அதனால எனக்கு ஒரு பெரிய காரா கொடு. ஏன் காகங்களா, பேராசைக்கும் ஒரு எல்லை இருக்கு. நீங்க 2 பேரும் ரொம்ப எல்லையை மீறி ஆசைப்படுறீங்க. சரி பாவம், ஆசைப்பட்டு கேக்குறீங்களேன்னு நேற்று நீங்க கேட்டதை நான் கொடுத்தேன். இன்னைக்கு என்னடான்னா கார் வேணும்னு கேக்குறீங்க, நாளைக்கு ஃப்ளைட்டு வேணும்னு கேட்பீங்க. இந்த பாருங்க, உங்களோட பேராசைக்கு இன்னைக்கே நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நேத்து அவங்களுக்கு கொடுத்த பைக்கை அங்கிருந்து மறைய வச்சது. இத பார்த்ததும் காகங்கள் 2 பேரும் ரொம்பவே பயந்துட்டாங்க. கிணறு, தயவு செஞ்சு எங்க பைக்க திருப்பி கொடுத்துரு. நாங்க கார் எல்லாம் கேட்கல. இனிமே உன் கிணறு பக்கத்துல கூட வர மாட்டோம். இனிமே உங்களுக்கு என்னோட கிணறுல இருந்து எந்த பொருளுமே கிடைக்காது. ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடுங்க, இல்லைன்னா உங்களை நான் எனக்கு உணவாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கிணறு பயமுறுத்தினது. பயந்து போன காகங்கள் அங்கிருந்து ரொம்ப வேகமா ஓடிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி அந்த இடத்துக்கு வந்தா. கிணறு, உன்கிட்ட மறுபடியும் உதவி கேட்கறதுக்கு என்ன மன்னிச்சிரு. நான் பக்கத்துல இருக்கிற ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். அங்க நிறைய குழந்தைங்க பசியோட இருக்காங்க.
அதனாலதான் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருளை உன்கிட்ட இருந்து வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். உன்னோட நல்ல மனசை நான் முத நாளே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உன்ன மாதிரி இல்ல அந்த காகங்கள். ரொம்பவே பேராசைப்பட்டவங்க. என்கிட்ட பேராசைப்பட்டு நிறைய பொருட்களை கேட்டாங்க. அதனால அவங்களுக்கு இனிமே எதுவுமே தரமாட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். உடனே அந்த கிணறு நிறைய தானியங்களையும் பழங்களையும் கொடுத்தது. குருவியே, இதுவரைக்கும் நான் உதவி செஞ்சவங்களையே உன்ன மாதிரி ஒரு நல்ல எண்ணம் கொண்டவங்களை நான் பார்த்ததே கிடையாது. இன்னையிலிருந்து உனக்கு மட்டும்தான் என்னோட கிணறுல இருந்து பொருட்களை தரப்போறேன் அப்படின்னு சொல்லி கிணறு ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. மீனும் குருவியும் கிணறு பேசுற வார்த்தைகளை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. பிறகு அது கொடுத்த பொருட்களை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஆசிரமத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. இவ்வளவு நாளா யாருக்கு உதவி செய்யறதுனே தெரியாம நான் எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு இருந்திருக்கேன். இன்னையிலிருந்து கண்டிப்பா நான் நேர்மையா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உதவி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி கிணறு அதோட மந்திர சக்தியை நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டுச்சு. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க 3 பேருக்கும் போட்டி வச்சுக்கலாம். யார் முதல்ல வர்றீங்களோ அவங்களுக்கு நான் இனிப்பான லட்டு செஞ்சு தருவேன். ஐ ஜாலி ஆண்டி, நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். அப்படியா? சரி பார்க்கலாம். என்ன இருந்தாலும் என் பையனோட ஸ்பீடுக்கு ஈடு கொடுத்து உன்னால பறக்க முடியாது. நீ பாருப்பா ஜக்கு, என்ன ஆனாலும் சரி நீ தான் முதல்ல வரணும். அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் முத ஆளா வந்து நிப்பேன். அப்படின்னு ஜக்கு சொன்னா. பிறகு 3 பறவைங்களும் சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சாங்க. ஜக்குவும் டிக்கியும் ரொம்ப வேகமா முன்னோக்கி பறந்து போனாங்க. கொஞ்ச தூரம் பறந்து போன லக்கி அவளுக்கு காதோட விசைக்கு ஈடு கொடுக்க முடியாம பதட்டத்துல அங்க இருக்கிற முட்புதருக்குள்ள விழுந்துட்டா. இத பார்த்து பறவைங்க எல்லாரும் ரொம்பவே கேலி பண்ணி சிரிச்சாங்க. என்ன மீனு, ஏதோ வீர வசனம் எல்லாம் பேசுன? உன் பொண்ணு என்னடானா இத்தனோண்டு தூரத்திலேயே கீழே விழுந்துட்டா. கோரியக்கா பாவம், அவளே சின்ன பிள்ளை, புதருக்குள்ள விழுந்து கிடக்குறா. இந்த நேரத்துல போய் அவளை கிண்டல் பண்றீங்க? சரிம்மா, நான் எதுவும் சொல்லல, நீ போய் உன் பொண்ணை பாரு. மீனுக்குருவி முட்புதர்ல இருந்து தன்னோட பொண்ண வெளியில எடுத்தா. அம்மா, பாத்தீங்களா, என்னால பறக்கவே முடியல. இங்க பாருங்க, என்னோட நண்பர்கள் எவ்வளவு தூரம் பறந்து போறாங்கன்னு. கண்டிப்பா உன்னால இன்னொரு நாள் நல்லாவே பறக்க முடியும். இது நினைச்சலாம் நீ கவலைப்படாத. சரி வா, நம்ம குளிர் காஞ்சது போதும், நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்ண கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. பிறகு அன்னைக்கு ராத்திரி பொழுதும் வந்தது. என்னாச்சு லக்கி, ஏன் இன்னும் தூங்காம இருக்க? ஏம்மா, உடம்புக்கு எதுவும் முடியலையா என்ன? அதெல்லாம் இல்லம்மா, மனசுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட நண்பர்களால பறக்க முடியுது, ஆனா என்னால பறக்க முடியல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கேலி கிண்டல் அவமானத்தெல்லாம் நான் தாங்க போறேனே தெரியல. அம்மா, ஒருவேளை என்னால பறக்க முடியாமலே போயிடுச்சுன்னா? அதெல்லாம் இல்லம்மா, நீ அப்படியெல்லாம் யோசிக்காத. கண்டிப்பா உன்னால பறக்க முடியும். நாம பறக்கறதுக்காகவே உருவாக்கப்பட்டவங்க கடவுளால. அப்படி இருக்கும்போது எப்படி பறக்க முடியாம இருக்கும்? நீ எதை பத்தி யோசிக்காம படுத்து தூங்கு. அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்ணுக்கு ஆறுதல் சொன்ன. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் மீனுக்குருவி நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தா. அங்கிருந்து கிளம்பின லக்கி அந்த மலை உச்சிக்கு போனா. பிறகு அந்த மலையிலிருந்து பக்கத்துல இருக்கிற மரத்துக்கு பறந்து பார்த்தா. ரொம்பவே அழகா அவ பறக்க ஆரம்பிச்சா. ஐ, நம்மளால பறக்க முடியுது. இந்த தடவை நாம கீழே விழாம பறக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிறகு அங்கிருந்து தூரத்தை அதிகப்படுத்தி கொஞ்ச தூரம் பறந்து போனா. அதுக்கப்புறமா அவளோட வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா அவ பறந்து வந்தா. இன்னைக்கு நான் ரொம்பவே நல்லா பறக்க கத்துக்கிட்டேம்மா. தங்கம், நான் தான் சொன்னேன்ல, உன்னால கண்டிப்பா முடியும். சரிம்மா, அப்படின்னா நான் என் நண்பர்கள் கிட்ட பறக்க கத்துக்கிட்ட விஷயத்த மட்டும் சொல்லிட்டு வரனே. டிக்கி, சக்கு, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னால உங்கள மாதிரி பறக்க முடியும். இவ்ளோ தூரம் நான் பறந்து தான் வந்தேன். ஏய், சும்மா போய் சொல்லாத. உங்க அம்மா கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? இல்ல சக்கு, நிஜமாவே நான் பறந்து தான் வந்தேன். எங்க பறந்து காட்டு பாப்போம். அப்படின்னு சொன்னா. பிறகு அங்கிருந்து ரொம்ப தூரம் பறந்து காட்டினா. இத பார்த்த ஜக்குவுக்கு ரொம்பவே பொறாமையா இருந்துச்சு. சரி வாடிக்கி, நாம 2 பேரும் போய் அந்த பக்கம் விளையாடலாம். பிறகு 2 பேரும் சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா டிக்கியும் ஜக்குவும்
கீழே நிறைய தானியங்கள் கிடக்கிறத பார்த்தாங்க. பறவைங்க 2 பேரும் சோள கதிர்கள சாப்பிடும்போது வேடனோட வலையில பயங்கரமா சிக்கிக்கிட்டாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, நாங்க வலையில சிக்கிக்கிட்டோம். அப்படின்னு சொல்லி 2 பேரும் சத்தம் போட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்டு அவங்கள பின்தொடர்ந்து வந்த லக்கி அந்த இடத்துக்கு வந்தா. ஜக்கு, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் இப்பவே போய் கபோதர் அங்கிள கூப்பிட்டுட்டு வரேன். பிறகு லக்கி கபூதரை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்தா. பிறகு கபூதர் அந்த வலைய அறுத்து பறவைங்க 2 பேரையும் வெளியில எடுத்துச்சு. லக்கி, தயவு செஞ்சு எங்களை நீ மன்னிச்சிரு. நீ நல்லா பறக்கலன்னு சொல்லிட்டு உன்னை நாங்க விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேன்னுட்டோம். ஆனா நீ நாங்க பண்ணின எந்த விஷயத்தையுமே மனசுல வச்சுக்கல. எங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்த உடனே நீ தான் ஆளா வந்து உதவி செஞ்ச. கண்டிப்பா உன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டேன். இன்னையில இருந்து நம்ம 3 பேரும் ரொம்பவே நெருங்கிய நண்பர்களா இருப்போம். இப்போ 2 பேரும் லக்கியோட நல்ல மனச புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னையிலிருந்து பறவைங்க 3 பேரும் ரொம்பவே நெருங்கிய நண்பர்களா அந்த காட்டுல இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் கிக்கி, என்ன இன்னைக்கு லட்டு எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்க? என்னோட அம்மா இத செஞ்சாங்க. அதான் உங்க கூட பகிர்ந்துக்கலான்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி வா, நாம இத சாப்பிடலாம். அந்த நேரம்னு பார்த்து ஜக்குவும் விளையாடுறதுக்காக நதிக்கரைக்கு வந்தான். வா ஜக்கு, உனக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் ஒரு சுவையான லட்டுவை கொண்டுட்டு வந்திருக்கேன். இத நம்ம 3 பேரும் ஒன்னா பகிர்ந்து சாப்பிடலாம். அந்த லட்டுவை பார்த்ததும் ஜக்குவோட மனசுல கெட்ட எண்ணம் உதிக்க ஆரம்பிச்சது. இவ்வளவு சுவையான லட்டுவா இருக்கு. இத போய் நான் இவளுங்க கூட பகிர்ந்துக்கணுமா? இல்ல இல்ல, இந்த லட்டுவை ஏதாச்சும் செஞ்சு நான் மட்டுமே சாப்பிட்டறணும். கிக்கி, என்கிட்ட அத கொஞ்சம் கொடுக்குறியா? நான் அதோட வாசனை எப்படி இருக்குன்னு பாக்குறேன். அப்படின்னு சொன்னா. உடனே கிக்கியும் ஜக்கு கிட்ட லட்டுவை கொடுத்தா. லட்டுவை வாங்கின ஜக்கு லட்டுவை தூக்கிட்டு ரொம்ப வேகமா பறந்து போனா. ஜக்குவை கூப்பிட்டபடியே பறவைகளும் பின்தொடர்ந்து போனாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற ஒரு மரக்கிளையில ஜக்கு ஒளிஞ்சுக்கிட்டான். கிக்கி, என்ன இந்த ஜக்கு இந்த பக்கம் தான் வந்தா, ஆனா இப்ப எங்க போனானே தெரியலையே. ஆமா லக்கி, எனக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. அம்மா எவ்வளவு ஆசையா எனக்காக செஞ்சாங்க தெரியுமா? நான் உங்க கூட பகிர்ந்துக்கலான்னு நினைச்சேன். இவன் என்னடான்னா அவன் மட்டுமே சாப்பிடுறதுக்கு தூக்கிட்டு ஓடிட்டான். ஆமா, இந்த ஜக்கு எப்பதான் திறந்து போறானே தெரியல. சரி வா, அவன் இங்க எங்கேயாச்சும் பக்கத்துல தான் இருக்கணும். நாம அவனை தேடி பார்க்கலாம். இன்னைக்கு முழுக்க தேடினாலும் நான் இருக்கிற இடத்த உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்பாடா, ஒரு வழியா இந்த பறவைங்க ஓடிட்டாங்க. நாம இந்த லட்டை இப்ப சுவைச்சு சாப்பிடலாம். இது எல்லாத்தையும் மரத்தோட இன்னொரு கிளையில உட்கார்ந்திருந்த கழுகு பார்த்துடுச்சு. இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டைதான். சின்னஞ்சிறு காக்கா ஒண்ணு கிடைச்சிருக்கு. அத சாப்பிட்டு நம்ம இன்னைக்கான பசிய தீர்த்துக்க வேண்டியதுதான். அப்படின்னு சொல்லி அந்த கழுகு ஜக்கு பக்கமா பறந்து போனுச்சு. அந்த இடத்துக்கு வந்த கழுகு ஜக்குவை தாக்க ஆரம்பிச்சுது. ஆண்டி, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆண்டி, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் ரொம்ப சின்ன குழந்தை. உன்னை சாப்பிடுறதுக்காக தான் நான் இப்ப பிடிச்சு வச்சிருக்கேன். நீ என்னடான்னா என்ன விட்டுருங்கன்னு சொல்ற? உன்னை விட்டுட்டு நான் எதை சாப்பிட முடியும்? ஆண்டி, நீங்க வேணும்னா இந்த லட்டுவை சாப்பிடுங்க. ஆனா தயவு செஞ்சு என்ன மட்டும் எதுவும் செஞ்சிடாதீங்க. என்னது லட்டுவா? அப்படின்னு சொல்லி அந்த கழுகு பக்கத்துல இருக்கிற லட்டுவை பார்த்தது. ஆஹா, இன்னைக்கு 2 வேட்டைதான். முதல்ல நான் உன்னை சாப்பிடுறேன். அதுக்கப்புறமா நான் அந்த லட்டுவை சாப்பிடுறேன். பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல ஜக்குவை கட்டி வச்சது. ஏ குழந்தை, எனக்கு உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு தோணுது. ஆமா, இப்ப நான் உன்னை சும்மா சாப்பிடவா இல்ல மசாலா தடவி பொரிச்சு சாப்பிடவா? ஐயோ, எனக்கு இந்த ஆண்டி கண்டிப்பா என்ன சாப்பிடுவாங்கன்னு தோணுது. எதுக்கும் நம்ம மசாலா தடவி சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். அவங்க அந்த மசாலாவை தயாரிக்கிற நேரத்துல எப்படியாச்சும் நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடணும்.
அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்ச ஜக்கு ஆண்டி, என்ன நீங்க மசாலா தடவி பொரிச்சே சாப்பிடுங்க. சாகும் போதும் நான் உங்களுக்கு சுவையை கொடுக்கறதுக்கு தான் விரும்புறேன். அப்படின்னு சொன்னது. ஹா, நீ சொல்றதும் நல்ல யோசனைதான். நான் உன்னை பொரிச்சே சாப்பிடுறேன். சரி, இன்னும் கொஞ்ச நேரம் நீ உயிரோட இங்கேயே இரு. நான் போயிட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான விறகு கட்டைகளையும் மத்த பொருட்களையும் எடுத்துட்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு மகி கழுகு அங்கிருந்து பறந்து போனது. எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிச்சாகணும். அப்படின்னு சொல்லிட்டு அது மேலேயும் கீழேயும் கயிறுல இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணினது. ஆனா கழுகு ரொம்ப இறுக்கமா அவனை கட்டியிருந்ததால அவனால அது பிடியிலிருந்து கொஞ்சம் கூட நகரவே முடியல. அந்த நேரம்னு பார்த்து ஜக்குவை தேடி லக்கியும் கிக்கியும் அந்த இடத்துக்கு பறந்து வந்தாங்க. லக்கி, அங்க பாரு, ஜக்குவ யாரோ மரத்துல கட்டி வச்சிருக்காங்க. ஆமா கிக்கி, வா, நாம எப்படியாச்சும் போய் அவனை காப்பாத்தணும். அப்படின்னு சொல்லிட்டு 2 நண்பர்களும் அந்த மரத்து பக்கத்துல போனாங்க. இப்போ 2 பேருமா சேர்ந்து ஜக்குவை அந்த கயிறுல இருந்து விடுவிச்சாங்க. 3 பேரும் சேர்ந்து அங்கிருந்து ரொம்ப வேகமா பறந்து வந்தாங்க. குழந்தைங்க 3 பேரும் வழக்கமா விளையாடுற அந்த நதிக்கரைக்கு வந்தாங்க. உன்னை யார் அந்த மரத்துல கட்டி வச்சது? முதல்ல அத சொல்லு ஜக்கு. லக்கி, நான் லட்டுவை தூக்கிட்டே ரொம்ப வேகமா பறந்து போனேன். நீங்க என்ன தேடும் போது நான் அந்த மரக்கிளையில தான் ஒளிஞ்சிருந்தேன். எப்படியாச்சும் இதை நான் மட்டுமே சாப்பிடணும்னு நினைச்சேன். அந்த நேரம்னு பார்த்து அந்த கெட்ட கழுகு என்ன பார்த்துடுச்சு. என்ன வறுத்து சாப்பிடுறதுக்காக தான் அது அந்த மரத்துல கட்டி வச்சிருந்தது. என்னோட நண்பர்கள் நீங்க இருக்கிறதாலதான் இன்னைக்கு நான் உயிர் தப்பிச்சேன். ஒரு லட்டுக்காக ஆசைப்பட்டு நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க எதையுமே யோசிக்காம என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. இந்தாங்க, உங்ககிட்ட இருந்து எடுத்த லட்டை நான் உங்ககிட்டயே திரும்ப கொடுத்துடுறேன். இங்க பாரு ஜக்கு, நான் இதை எல்லார் கூடவும் பகிர்ந்து சாப்பிடணும்னு தான் எடுத்துட்டு வந்தேன். இந்த லட்டுல உனக்கும் பங்கு இருக்கு. சரி வாங்க, இந்த லட்டை நம்ம 3 பேரும் பகிர்ந்து சாப்பிடலாம். அப்படின்னு கிக்கி சொன்னது. பிறகு 3 நண்பர்களுமா சேர்ந்து அந்த லட்டை சுவைச்சு சந்தோஷமா சாப்பிட்டாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.